வணக்கம் மக்களே, வெல்கம் டு நியூஸ் தமிழா. நம்ம வேர்ல்ட் ட்ரெண்டிங் நியூஸஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற நியூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்போட டாரிஃப் தான் உலகமே பேசிகிட்டு இருக்கு. இதில் எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் இம்பேக்ட் ஆகும்னு தெரியல. பட் இதோட எஃபெக்ட் யூஎஸில் இன்றைக்கி தெரிஞ்சிருச்சு. யூஎஸோட மிகப்பெரிய ஸ்டாக்ஸான டவ் ஜோன்ஸ் 1500 பாயிண்ட்ஸ் இழந்திருக்காங்க. நாஸ்டாக் அரௌண்ட் 5% இழந்திருக்காங்க. S&P 500 4% இழந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரே நாளில் நடந்திருக்கு. இதை பற்றி ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரும் இதை பற்றி பயப்படாதீங்க, கண்டிப்பாக மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஆன் தி அதர் எண்ட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் மார்க்கெட்டை எக்ஸிட் ஆகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன்ஸாக நிறைய பேர் ரிவீல் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இன்னும் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. நிறைய பேர் ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி வேர் ஹவுஸில் வச்சுருப்பாங்க. இதோட இம்பேக்ட்லாம் அப்கமிங் மந்த்ஸ் இயர்ஸில் தான் தெரியும். மேக்ஸிமம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா இதோட இம்பேக்ட் எல்லாருக்குமே ஃபுல்லாக தெரியும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க மேட் இன் யூஎஸ் எடுத்துகிட்டு வரணும் தான் இந்த பாலிசியே எடுத்துகிட்டு வராங்க. பட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸே பார்த்திங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே அவங்க சைனா இல்லை வேறு ஏதாச்சும் அதர் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் வாங்குவாங்க. அந்த காஸ்ட்டை அவங்க டேரிஃபில் தான் பே பண்ணணும். ஸோ இதனால் மக்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் ஏறும். மிடில் கிளாஸ் இன்னும் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது யூஎஸில் மட்டும் இருக்காது. இதோட இம்பேக்ட் வேர்ல்டு ஃபுல்லாக இன்னும் கூடிய சீக்கிரத்துலேயே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். இதை தான் கனடியன் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இதோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் ரஷ்யன் வரும்னு என்னால் சொல்ல முடியலப்பா. பட் ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் யூஎஸ் ரஷ்யனில் காலடி எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. யூஎஸ் காலடி எடுத்து வச்சாலே அவங்க கூட எல்லாரையும் சேர்த்து தான் காலடி எடுத்து வைப்பாங்க. ஸோ மிடில் கிளாஸ் ஆனால் நம்ம தான் இந்த காஸ்ட்டை பேர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை பே பண்ணி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், தலைவன் இந்த மாதிரி டாரிஃபில் அட்டாக் பண்ணுறப்ப பேரலாக வார்ஷிப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈரானை நோக்கி சென்ட் பண்ணிட்டாரு. அது இந்த பரபரப்பான விஷயத்தில் அது வெளியே வரக்கூடிய நாட்களில் அதனால் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரில. ஏன்னா ஈரானுக்கு ஒரு த்ரெட்டு கொடுக்கறதுக்காக மிடில் ஈஸ்டை நோக்கி தலைவன் ஆல்ரெடி வார்ஷிப்பை இப்போ சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வேர்ல்ட் நியூஸாக இருக்கட்டும். உங்களை நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணணும் இல்லை கெரியரில் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேல்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க 8000 பீப்புள்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. தேல்ஸ்ன்ற கம்பெனி பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் குரூப். நீங்கள் ஜாப் ஸ்விட்சோ இல்லை ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தேல்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லிங்க்டின்லேயும் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். See you in the next video. Thank you.